ஜீவனாம்சம் வழங்குவது குறித்து ஒரு முக்கிய தீர்ப்பை டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. இந்த வழக்குல மனைவி இந்திய ரயில்வேயில் குரூப் ஏ அதிகாரியா பணிபுரிந்து உயர்ந்த வருமானம் பெறுவதா கணவர் தரப்பு வாதிட்டது. இதனை பரிசீலித்த நீதிபதிகள், ஜீவனாம்சம் என்பது சமூக நீதியை உறுதி செய்யும் நடவடிக்கைதான், ஆனால் அதை நிதி ரீதியாக சுயசார்பு பெற்றவர்களுக்கு வழங்க முடியாது என்று தெளிவாக கூறியிருக்காங்க. நீதிமன்றம் மேலும், நிதி உதவி தேவைப்படுவதை நிரூபிக்க முடியாதவர்களுக்கு ஜீவனாம்சம் வழங்க நீதிமன்றத்திற்கு அதிகாரமில்லை என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்குல மனைவி தன்னோட கணவரை அவமதிக்கிற வார்த்தைகள் பயன்படுத்தி திட்டியதாகவும், மன ரீதியான கொடுமைகள் செய்ததாகவும் நிரூபிக்கப்பட்டதனால கணவருக்கு விவாகரத்து வழங்கப்பட்டது. மேலும் மனைவி திருமணத்தை ரத்து செய்ய சம்மதிக்க 50 லட்சம் வழங்க வேண்டும்னு கோரியிருந்ததையும் நீதிமன்றம் கடுமையாக பதிவு செஞ்சிருக்காங்க. இறுதியாக குறுகிய கால திருமண வாழ்க்கை, குழந்தைகள் இல்லாமை, மனைவியின் உயர்ந்த வருமானம் ஆகியவற்றை கருத்துல கொண்டு ஜீவனாம்சம் வழங்க தேவையில்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்.